தலைப்பு செய்திகள். பதவி பறிபோனாலும் சவாலை ஏற்க தயார். அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன். ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. உயர்தர பௌதிகவியல் வினாத்தாள் பொதிகள் கண்டுபிடிப்பு. கல்வி அமைச்சு அவசர விசாரணை. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 சந்தேக நபர்களுக்கு இன்டர்போல் சிகப்பு எச்சரிக்கை. ஆனைக்கோட்டை பகுதியில் மீட்கப்பட்ட தமிழர்களின் தொல்பொருட்கள். தமிழக கடல் தொழிலாளர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் விஜய் கடிதம். விரிவான செய்திகள். தான் பெற்றுள்ள அதிகாரத்தை அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனது நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது எங்களிடமுள்ள அதிகாரத்தையோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததாக உப்புல் அவர்கள் குறிப்பிட்ட சவால், அதாவது இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக மற்றைய ஜனாதிபதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது, உங்களுக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதாகும். நான் வெளியேற தயாராகவே உள்ள ஒரு மனிதன். நான் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தவன் அல்ல. அதே போன்று இந்த மாற்றத்தை செய்வதற்காக அந்த சவாலை எதிர்கொள்ள தயாராக உள்ள மனிதன். சவால் எதுவுமின்றி ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு மாற்றம் எப்போதும் சவாலை எதிர்கொள்வது மூலமே சாத்தியமாகின்றது. சிறந்த உதாரணத்தை கூறுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? இருப்பினும் விசாரணைகள் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றன அல்லவா? அதில் உயிராபத்து இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒரு சவாலை எதிர்கொள்ளாமல் எதனையும் மாற்றியமைக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. அதனால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள நான் தயார். அந்த சவாலின் காரணமாக எனது பதவி அற்றுப்போகுமாயின் அதை மிகவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விலகி செல்ல நான் தயார். அதற்கு நான் ஆயத்தமாகவே உள்ளேன் என்றார். அம்பலாந்தோட்டையிலுள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் பெட்டியொன்றிலிருந்து நேற்று நடைபெறவிருந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் உயர்தர ஒருங்கிணைப்பு மையமான அம்பலாந்தொட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று முன்தினம் நடைபெறிருந்த பாடங்களுக்கு புறம்பாக நேற்று நடைபெறவிருந்த பாடத்தின் 6 வினாத்தாள்கள் பொதிகள் பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற இருந்த இசை, நடனம் மற்றும் விவசாயம், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகள் அடங்கிய பெட்டியிலிருந்தே நேற்று நடைபெறவிருந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். நாடே ஒன்றாக தேசிய திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் 2024, 2025 ஆண்டு மற்றும் இந்த ஆண்டின் கடந்து போன காலப்பகுதியில் இந்த சிவப்பு எச்சரிக்கைகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டின் பேரில் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் மேலும் வெளிப்படுத்தினார். இவ்வாறு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால்
சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுடைமையாக்கும் விசேட திட்டம் ஒன்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி 2024 ஆண்டில் 1490 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் 2025 ஆண்டில் 1549 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்பதன் முதற்கட்டமாக அந்த சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் 839 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த காட்சிப்படுத்தல் நிகழ்வானது 13ஆம் திகதியும் 14ஆம் திகதியும் இடம்பெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் எமது முன்னோர் பயன்படுத்திய அரிதான பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் பலவும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த கண்காட்சியில் ஈழத்தின் பண்டைய வரலாற்றினை, ஆனைக்கோட்டை பிரதேசத்தின் தொன்மை சிறப்பையும் நேரில் கண்டு கொள்ள முடிகின்றது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மத குருக்கள், வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராஜா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சேமதேவா, யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு தொல்லியல் சின்னங்களை பார்வையிட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் மீனவர்களின் மீன்பிடி படகை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் எழுதிய கடிதத்தில் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி அன்று இரவு IND-TN 10 MM 329 என்ற பதிவு எண்ணை கொண்ட மீன்பிடி இயந்திர படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 9 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தனிப்பட்ட கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இதுபோன்ற 2 சம்பவங்கள் ஏற்பட்டு மிகுந்த கவலையையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நாள் வரையில் 49 இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனவே தகுந்த தூதரக நடவடிக்கை வாயிலாக இலங்கை அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் விரைவாக விடுவித்து அவர்கள் பாதுகாப்பாக தாய்நாடு திரும்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தால் தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவ சமூகத்தினருக்கும் இந்த விவகாரத்தில் பெரும் நம்பிக்கையையும் நிம்மதியையும் அளிக்கும். இந்த கடிதம் குறித்து ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் உடனடி தலையீட்டை தான் எதிர்நோக்குகின்றேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வங்கதேசம் தற்போது வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மிக மோசமான மின்சார தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வருகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தினமும் 9 முதல் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு அமலில் உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார நெருக்கடியை சமாளிக்கவும் எரிபொருள் இருப்பை உயர்த்தவும் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச அரசு இந்தியாவிடம் கூடுதல் டீசல் வழங்கி உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் மின்சார தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தற்போதைய தரவுகளின்படி நாட்டின் மின்சார தேவை சுமார் 18,000 மெகாவாட்ஸாக உள்ள நிலையில் மின் உற்பத்தி வெறும் 13,000 மெகாவாட் அளவிலேயே உள்ளது. இதனால் சுமார் 5,000 மெகாவாட் அளவிற்கு கடுமையான மின் பற்றாக்குறை நிலவுகின்றது. தலைநகர் டாக்காவை தவிர்த்து வெளி மாவட்டங்களிலும் கிராமப்புறங்களிலும் இதன் தாக்கம் மிக மோசமாக உணரப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 8 முதல் 10 மணி நேரம் வரை தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் வணிகங்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாய பணிகள் ஸ்தம்பித்து போயுள்ளன. தீவிர வெப்ப அலை வீசி வரும் சூழலில் இந்த நீண்ட நேர மின்வெட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. வரலாற்றில் இன்று
1947 பாகிஸ்தான் பிரித்தானியாவிடம் இருந்து விடுதலை பெற்று பொதுநலவாயத்தில் இணைந்தது. 1958 தமிழ் மொழி சட்ட மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1980 போலந்தில் தொழிற்சங்க தலைவர் லேக் வலேசா தலைமையில் வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டது. 2006 செஞ்சோலை குண்டுவீச்சு தாக்குதல். முல்லைத்தீவு செஞ்சோலை சிறார் இல்லம் மீது இலங்கை வான்படை நடாத்திய விமான தாக்குதலில் 61 சிறுமிகள் கொல்லப்பட்டு 60 பேர் படுகாயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.